சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. லக்ஷய லக்னம் சொல்லக்கூடிய மேஷ லக்னம் போகும்போது நம்ம என்ன பொருள் தானமாக வாங்கலாம்னா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, அதை தானமாக வாங்கிட்டு வரணும். கடக லக்னம் போயிட்டுருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இவங்க வந்து கிருஷ்ணர் கோவிலில் போயிட்டு அங்கே பிரசாதமாக வெண்ணெய் கொடுப்பாங்க. விருச்சிக லக்னம் போகும்போது வந்துட்டு இவங்க வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார், அந்த தாயாரை போய் வழிபட்டுட்டு. மகர லக்னம் போகுது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னாக்க, வன தேவதைகள்னு சொல்லுவோம், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே. கும்ப லக்னம் போகிறவங்க ஆஞ்சநேயர் கோயிலில் அங்கே வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு போடுற ஏதாவது வடை, சாமி படங்கள், எல்லா சாமி படங்களுமே கொடுக்கலாம் வாங்கலாம். ஆனால் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு வாங்கலாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். எல்லாருமே கொடுக்க முடியாது, எல்லாரும் வாங்கவும் கூடாது. இது ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குபேரர் வந்து கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது அவங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தானமாக இந்த பொருள் வாழலாம் அப்படின்னு நிறையா பேசியிருக்கோம். ஆனால் இப்போ கோவிலுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா தானமாக இந்த பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன சிறப்பு இருக்கும்? அப்படி தானம் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது சிலர்லாம் இல்லை வாங்கக்கூடாது. அன்னதானம் எல்லாமே கூட கோவிலில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு போடுறாங்க, ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டா நமக்கு வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது மித்தா இல்லை உண்மை தானே? அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாமே ஜோதிடத்தில் பரிகாரங்களை நம்ம இவ்வளோ தானம் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். பட் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு இது நம்ம தானமாக வாங்கிட்டு வரும்போது அது இன்னுமே பெட்டராக இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான பொருட்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அன்னதானங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி அன்னதானம்ன்றது கான்செப்ட் வந்தது இல்லாதவங்க சாப்பிட்றதுக்காக போட்டது. ஆனால் இன்றைக்கி கான்செப்ட் மாறிடுச்சு, யாராக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அது வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு மெரிட்ஸாக டிமெரிட்ஸாங்கிறத தாண்டி யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் வாங்கலான்னு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோவில்களுக்கு போய் எதெல்லாம் தானமாக வாங்கிட்டு வரலாம் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஏழ்பின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு லக்னமுமே மாறிட்டு தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த லக்னம் போகும்போது என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றதும் சேஞ்ச் ஆகும் நமக்கு. லக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னம் போகும்போது நம்ம என்ன பொருள் தானமாக வாங்கலாம்னா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, அதை தானமாக வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு தானமாக வாங்கிட்டு வரணும் நம்ம. அதே மாதிரி ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இவங்களுக்குமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பைரவர் கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு ஏதாவது கருப்பு கலர் கயிறு வாங்கிட்டு வந்து யாரையாவது வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கணும். இவங்களே காசு போட்டு வாங்கக்கூடாது, யாரையாவது வாங்கி தர சொல்லி வாங்கிட்டு வந்து கையில் கட்டிக்கலாம், சரிங்களா. அதை வந்து இல்லை நம்ம கூட பர்ஸில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கூடவே வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குமே லைஃப்பில் பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த லக்னம் பார்க்கணும்னா மிதுன லக்னம். இது வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அவங்க தானமாக என்ன வாங்கலாம், முருகன் கோவில், இங்கெல்லாம் மலை மேலே முருகன் கோவில் இருக்கும், அந்த கோயில்களுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து சிகப்பு கலரில் ஏதோ ஒரு துணியோ ஒரு முக்கோண வடிவில் அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதை வந்து சாமி கும்பிட்டாங்கனாலே அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் கிடைக்கும். கடக லக்னம் போயிட்டுருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க இவங்க வந்து கிருஷ்ணர் கோவிலில் போயிட்டு அங்கே பிரசாதமாக வெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து இவங்களும் சாப்பிடலாம். அந்த வெண்ணெயை பயன்படுத்தும் போது அது வந்து இவங்களுக்கு லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து சிம்ம லக்னம் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்துட்டு பெருமாள் கோவில் போயிட்டு அங்கே வந்து துளசி கொடுப்பாங்க, துளசி தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்கனாலே இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். அடுத்த லக்னம் பார்த்தோம்னாக்கா கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னக்காரர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு அங்கே வந்து தானமாக கொடுக்குற, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அன்னதானம் கொடுத்தா சாப்பிட்லாமான்னு, அம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய கூழ் இந்த மாதிரி பிரசாதங்கள் இவங்க வாங்கி நீர் மோர் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிடலாம். அடுத்தது துலாம் லக்னமாக போகக்கூடியவங்க வந்து இவங்க வந்து மெயினாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திருவிடைமருதூர்னு ஒரு கோவில் போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அவங்களுக்கு. அந்த கோவிலில் போயிட்டு பிரசாதமாக வந்து தேங்காய் அங்கே சாமிக்கு உடைச்சிட்டு அந்த தேங்காய் வந்துட்டு வேறு யாராவது வாங்கி உடைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து தானமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும். அதை யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு.
அது இவங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் போகும்போது வந்துட்டு இவங்க வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார், அந்த தாயாரை போய் வழிபட்டுட்டு அங்கே தாயார் கோவிலில் வந்து பிரசாதமாக ஏதாவது ஒரு இனிப்பு, லட்டு கொடுத்தாலும் சரி, என்ன இனிப்பு கொடுத்தாலும் அதை வாங்கி இவங்க தானமாக வேறு யாராவது அங்கே கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அன்னதானமோ இல்லை பிரசாதம் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றது. இல்லை தாயார் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தாமரை யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லி வீட்டில் கொண்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போயிட்டு அங்கே தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ண தேனை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம், சாமி ரூமில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அங்கேயுமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த குங்குமம் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட பர்ஸில் வச்சுக்கிறதுமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும் தனுஷ் லக்னக்காரர்களுக்கு. மகர லக்னம் போகுது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னாக்க வனதேவதைகள்னு சொல்லுவோம், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தானமாக எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. ஸோ அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கும்பலக்னம். கும்பலக்னம் போகிறவங்க ஆஞ்சநேயர் கோயிலில் அங்கே வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு போடுற ஏதாவது வடை கொடுப்பாங்க, வெளியில் அதை எடுத்துகிட்டு வந்து தானமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. அங்கேயுமே வெண்ணெய் கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே ஆஞ்சநேயருடைய அந்த செந்தூரம் கிடைக்கும். அந்த செந்தூரத்தை யாரையாவது வாங்கி தர சொல்லி எடுத்துகிட்டு வந்து டெய்லியுமே அதை வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. மீன லக்னம் போகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில் தான். சிவன் கோயில் ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அங்கே அன்னாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து அன்னதானமாக கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி சாப்பிட்றது அப்படின்றது மீன லக்னத்துக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போவோம் அவங்கள. இது எல்லாமே வந்து இப்போ சாப்பிட்ற பொருட்கள், கயிறு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட யாராவது வருவாங்க இல்லையா, நம்ம கூடவே ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க, அவங்களுமே வாங்கி கொடுத்தாலுமே கண்டிப்பாக யார் வந்தாலுமே அவங்கக்கிட்ட வாங்கி தர சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வேற ஒருத்தர் வாங்கி தரணும். ஏன்னா தானம்ன்றது இன்னொருத்தர் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு சாப்பிட்ற பொருட்கள் சொன்னீங்க, அது எல்லாமே ஏதாவது பொருட்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பொருள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை நல்ல லாபம் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அந்தந்த கோவிலுக்குன்னே ஒரு பிரசித்தி பெற்ற பொருட்கள் ஏதாவது அங்கே இருக்கும் ஸ்பெஷலாக. இப்போ நம்ம திருப்பதினா லட்டுன்னு சொல்கிறோம், பழனினா பஞ்சாமிர்தம் சொல்கிறோம். நீங்கள் போகக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலும் அங்கே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது அதோட தன்மைகள் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கோயிலுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா யூஸ் பண்ணணும்னா நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ தானம் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம், நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், யாருக்காவது வந்து இந்த காசு வரக்கூடிய சாமிகள், லக்ஷ்மி படம், குபேரர் சிலை, இதெல்லாம் சிலர் வந்து கொடுக்கலாங்கிறாங்க, சிலர் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். சாமி படங்கள் எல்லா சாமி படங்களுமே கொடுக்கலாம், வாங்கலாம். ஆனால் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு வாங்கலாம்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். எல்லாருமே கொடுக்க முடியாது, எல்லாரும் வாங்கவும் கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்தந்த பொருட்கள் சொல்லணும். நீங்கள் இதை தானமாக வாங்காமல் தானமாக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து உங்களை விட்டு போகும். சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டியது அது உங்கள் கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு எது சரியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் பரிகாரங்கள் செய்யும்போது. நம்ம வந்து எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக ஒரு பரிகாரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யும்ன்றது கிடையாது. இப்போ குறிப்பிட்டு இந்த குபேரர் சிலைன்னு எடுத்துப்போம், இந்த காசு வரக்கூடிய சாமிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானமாக கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, யாரெல்லாம் தானமாக தரலாம்? இப்போ இவங்களுக்கு வந்துட்டு தானமாக பெறலாம்ன்றவங்க வந்துட்டு மேஷலக்னக்காரர்கள் வந்து தானமாக வாங்கலாம். குபேரர் சிலைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இவங்க விருச்சிக லக்னக்காரர்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே வந்து என்ன பண்ணலான்னா அந்த வனதேவதைகள், குலதெய்வ படங்கள் இதெல்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தானமாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிதுன லக்னம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அம்மன் கோவில் அம்மன் படங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குமே வருமானம் அப்படின்றது பண வரவுன்றது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த படங்கள் வாங்கலாம், இந்தந்த படங்கள் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். இப்போ மிதுன லக்னக்காரர்கள் போயிட்டு கிருஷ்ணர் படம் வாங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும். அந்த மாதிரி அதே போல் இப்போ கடக லக்னக்காரர்கள் பெருமாள் படம் வாங்கி வைக்கிறாங்க, அதுவுமே அவங்களுக்கு வந்து அது அந்த கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து மாறுபடுமே தவிர
அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு எந்த கடவுளை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு போகும் தெரிஞ்சு பண்ணணும்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த குபேரர் அப்படின்னா அவரு யாரெல்லாம் கொடுக்க கூடாது, எந்தெந்த நட்சத்திர லக்னக்காரர்கள் வந்து தரக்கூடாது? குபேரர்னு போகும்போது அவர் ஜென்ரலாக எல்லாருமே வச்சுப்பாங்க, யாருமே கொடுக்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அவரை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தானமாக வாங்கிக்கிறதுன்றது நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ துலாம் லக்னக்காரர்களுக்கு குபேரர் வாங்கிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கு வந்துட்டு. அதே வந்துட்டு பார்த்திங்கனாக்க இப்போது ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குபேரர் வந்து கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது அவங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் வாங்கிக்கிட்டா நல்லது அப்படின்னு, அப்போ கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க யோசிப்பாங்க இல்லையா, இது வந்து அப்போ நம்ம கொடுக்கலாமா வேணாமாங்கிறது? இல்லை, கொடுக்கறதுன்றது இல்லை, எதெல்லாம் நம்ம கொடுத்தா நமக்கு பயன்படும்னா கொடுக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து தானமாக வாங்குறதுக்குமே யோசிப்பாங்க. நம்ம போய் ஒரு இடத்துட்ட போய் நம்ம கொடுங்கன்னு கேட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னும் போது சில பொருட்கள் நம்ம தானமாக வாங்கும்போது அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதனால நமக்கு எது சரியான பொருள்னு பார்த்து வாங்கிக்கலாம், எது சரியான பொருள்னு பார்த்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ பொதுவாக இதெல்லாம் வந்து நீங்கள் தானமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லாமே வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும், வீட்டில் நிம்மதி இருக்கணுங்கும் போது தானமாக சில பொருட்கள் கொடுக்கலாங்கும் போது காமனாக என்னெல்லாம் கொடுக்கலாம் அதை பற்றி சொன்னீங்க. காமனாக நீங்கள் எப்போவுமே செய்கிறது பசுமாட்டுக்கு ஒரு 48 நாள் அகத்திக்கீரை கொடுக்கறதுன்றது எல்லாருமே பண்ணலாம். அது எல்லாருக்குமே, ஏன்னா கோமாதான்றது எல்லா தேவர்களுமே அந்த பசுமாட்டில் இருக்காங்க. ஸோ அதனால அது எல்லாருமே காமனாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி மிருகங்களுக்கு உணவு கொடுக்கறது, எல்லாமே இந்த பசுமாடுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், பட் எல்லா மிருகங்களுக்கும் உணவு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப, இப்போ நம்ம மிதுன லக்னக்காரங்களுக்கு சொல்லுவோம், ஆண் நாய்க்கு உளுந்த வடை தானமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். மீன லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மீனுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மேஷ லக்னக்காரர்களுக்கு யானைக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி மிருகங்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய தானமாக இருக்கும். இப்போ மிருகங்களுக்கு இது கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கிறது எதெல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்? அதான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறுபடும். எந்தெந்த லக்னத்துக்கு எதை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து யானைக்கு தானமாக கொடுக்கறது அப்படின்னு மூலமாக அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பணவரவு ஜாஸ்தியாகும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மீன லக்னத்துக்கு இந்த மீனுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அவங்க நினச்ச மாதிரி சொத்து சம்பத்துகளோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நமக்கு அந்தந்த மிருகங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும். நமக்கு சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SMS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.